சார் வணக்கம் சார். சார் இப்போது கரூரில் நடந்த மரணத்தில் பல்வேறு சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கிறதாகவும் இதில் மர்ம நபர்கள் இந்த இதில் சதி பண்ணதுனால தான் இறப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பல தகவல்கள் கேட்கப்படுது. அது இல்லாமல் பல்வேறு கேள்விகள் எழுது. என்ன அப்படின்னா எப்படி 10 நிமிஷத்தில் இந்த தகவல் முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிஞ்சு, ரெண்டாவது அங்கே ஜாமர் இருந்துச்சு, யார் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணது அப்படின்ற தகவல் வருது. இப்போ செந்தில் பாலாஜி உடனே வராரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க உடனே வராங்க, ஒரு 20 ஆம்புலன்ஸ் உடனே வருது. இது எல்லாமே ஒரு செட்டப் மாதிரியே இருக்கிற மாதிரியே, இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி இணையவாசிகள் கேட்குறாங்க, பொதுமக்களும் கேட்குறாங்க. இப்படி கேட்கும்போது நம்மளுக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படுது. இதில் ஏதோ ஒரு வேண்டும்னே மக்களை கொண்டிருக்காங்களோ, ஒரு அரசியல் விஜய் வரக்கூடாது அப்படின்றக்காக இந்த மாதிரி ஏற்படுது. இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் சார். உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி, கரூரில் இன்னுயிர்களை இழந்த இந்த 41 பேருடைய இறப்புக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வர்றவங்கெல்லாம் அவங்க சிகிச்சை நலம் பெற்று குணம் பெற்று நல்லபடியாக வீடு திரும்பணுங்கிற பிரார்த்தனையும் வச்சுட்டு இப்போ உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறோம். நீங்கள் நிறையா கேள்விகளை அடிச்சிருக்கிறீங்க. உங்கள் கேள்விகள் எல்லாமே பல முரணாக இருக்குது, சிலது வதந்தியாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்கு நம்ம பதில் சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். கடந்த 27ஆம் தேதி 27/9/2025 சனிக்கிழமை அன்னைக்கு மிகப்பெரிய சோகம் கரூரில் நடந்திருக்கு. கரூரில் நடந்ததுன்னா இது சகித்து கொள்ள முடியாத ஒரு சோகம். இப்போ இதில் உங்களுடைய கேள்வி என்ன இருக்குது? இதில் சதி இருக்குதா, யாராவது சதி திட்டம் பண்ணி செஞ்சிட்டாங்களா, இதில் அப்படி சதி செஞ்சுருந்தால் உண்மையான குற்றவாளி யார், இப்போ இந்த உண்மையான குற்றவாளியை வெளிக்கொண்டு வர முடியுமா, இதில் மர்ம நபர்கள் பின்னாடி நின்று வேலை பார்த்துருக்காங்களா, அப்போ அந்த மர்ம நபர் யார், இதுக்கு பொறுப்பு யார், இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறது யார், இப்படி பல கேள்விகளை கேட்டிருக்கிறீங்க. இதற்கெல்லாம் நம்ம பதில் சொல்லும் விதமாக பல செய்திகளை நடுநிலையாக நின்று பகிர்ந்துக்கிட்டால் தான் சரியான தகவல் கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இந்த அரசியல் ஆயிரம் சேனலில் வரக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் பார்த்துட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கடந்த 27/9/2025 சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த சனி வருதில்ல, கிழமையை சொல்கிறேன். அதில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்காக, தேர்தல் பிரச்சாரம் மாதிரி பிரச்சாரத்துக்காக நாமக்கல்லையும் கரூர்லையும் திட்டமிட்டு வர்றாரு. அப்போ வரக்கூடிய அவருடைய திட்டம் எப்படின்னா, காலை 8:45 நாமக்கல்லில் மக்களை சந்திக்கிறது, 12 மணிக்கு கரூரில் சந்திக்கிறதா தான் இவங்க அனுமதி வாங்கியிருக்கிறாங்க காவல்துறையில். இந்த காவல்துறை எப்படி அனுமதி கொடுக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா இதில் நீங்கள் சொன்ன மாதிரி சதி காவல்துறை சரியில்லைங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. காவல்துறை சரியில்லைங்கிறது சரியில்லை, காவல்துறை சரியாக தான் இருந்தாங்கங்கிறத சொல்லிவிட்டு நம்ம உள்ளே போவோம். காவல்துறை ஒரு அரசியல் கட்சிக்கு அனுமதி கொடுக்குறப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த அரசியல் கட்சி ஒரு அனுமதி மனு கொடுப்பாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும், எங்கள் தலைவர் வர்றாரு, நாங்கள் இந்த ஊரில் இந்த மாதிரி பிரச்சார கூட்டம் இல்லை பொதுக்கூட்டம் நடத்தணும், அதுக்கு இன்னென்ன இடங்களில் எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும், 2-3 இடத்த மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப என்ன பண்ணுவாங்க, சுமார் எத்தனை பேர் நாங்கள் கூடுவோம் அப்படிங்கிற தகவலை சொல்லுவாங்க, எவ்வளோ நேரம் பேசுவோங்கிற தகவலை சொல்லுவாங்க. இதையெல்லாம் வாங்கிட்டு அந்த அவங்க கேட்குற அந்த கேட்போருக்கு தகுந்த மாதிரி, சின்ன கூட்டமாக இருந்தால் அந்த நகர காவல் ஆய்வாளர் அவரை விசாரிப்பார், அதை விட கொஞ்சம் கூட இருந்தால் டிஎஸ்பி லெவலில் விசாரிப்பாங்க. அதுக்கு மேலேங்கிறப்ப எஸ்பி லெவலில் என்ன பண்ணுவாங்க, இந்த எடுத்துக்கிட்டு அவர் எஸ்பி டிஎஸ்பி அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் போய்ட்டு அந்த மனு சம்மந்தப்பட்ட 3 பகுதியும் ஆராய்ச்சி பண்ணி இதில் எந்த இடத்த இவங்களுக்கு கொடுத்தா பொருத்தமாக இருக்குன்னு சொல்லி அந்த இடத்த செலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு சில கண்டிஷன் போடுவாங்க. உங்களுக்கு இந்த இடத்த நாங்கள் கொடுத்துருக்குறோம், இந்த இடத்துல நீங்கள் குறிப்பிட்ட இந்த நேரத்தில், நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் கூட்டத்தை நடத்தணும், நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ நேரத்தில் முடிக்கணும், அப்போ வர்ற மக்களுக்கு போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் என்னென்ன வசதிகள் பண்ணணும்,
தண்ணீர் வசதி பண்ணணும், மருத்துவ வசதி பண்ணணும், ஆம்புலன்ஸ் வசதி பண்ணணும், ஃபயர் சர்வீஸ் வசதி பண்ணணும், நாங்களும் காவல்துறையை கொடுத்து உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வோம், இப்படி பல நிபந்தனைகளை சொல்லிவிட்டு அனுமதி கொடுப்பாங்க. அப்படி தான் இந்த விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த அனுமதி கேட்டவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் 10,000 பேர் கூடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 10,000 பேர் கூடுவோன்றதுனால கிட்டத்தட்ட 30,000 பேர் 40,000 பேர் கூடக்கூடிய ஒரு இடத்த தான் தேர்வு செஞ்சு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அனுமதி கொடுத்துருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துக்கு 10,000 பேர் இல்லாமல் நிறைய ஆள் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை இயற்கையாக உருவாக்கிட்டாங்க. எப்படி உருவாக்கிட்டாங்க, காலையில் 8:45 மணிக்கு நாமக்கல்லில் கூட்டம்னு சொன்ன விஜய் அவர்கள் வந்து மெட்ராஸை விட்டு புறப்பட்டதே 8:45க்கு தான் விமான நிலையத்துக்கு போயிருக்காரு. அப்போ ஒரு 8:45க்கு ஏர்போர்ட்டுக்கு போகிறாருன்னா திருச்சிக்கு தான் விமான நிலையம் வரணும். அப்போ திருச்சிக்கு வர்றதுக்கு சுமாராக வந்து ஒரு 10:30 மணி ஆகிடும். அப்போ திருச்சியிலேருந்து அவர் அந்த நாமக்கல் போகிறதுக்கு 2 மணி நேரம், 12 மணி ஆகிடும். அங்கே லோக்கலில் அப்படி இப்படி தாமதம் ஒரு 12:30 1 மணி ஆகிடும். அப்போ ஒரு 8:45க்கு பேச வேண்டிய ஆள் 1 மணிக்கு தான் அங்கே நாமக்கல்லில் பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கு பிறகு 12 மணிக்கு வந்து பேச வேண்டிய கரூரில் என்ன பண்ணுறாரு, 7 மணிக்கு வர்றாரு. அப்போ எவ்வளோ லேட்டு, 7 மணி நேரம் லேட்டு. அங்கே நாமக்கல்லில் 8ங்கிறது 1 மணி ஆச்சுல, அங்கே 6 மணி நேரம் லேட்டு, இங்கே 7 மணி நேரம் லேட்டுங்கிறப்ப இவர் புறப்பட்டதே கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் லேட்டாக வர்ற மாதிரி பிளான் பண்ணி தான் புறப்பட்டுருக்காருங்கிறது தான் இவருக்கு எதிராக உள்ளவங்க சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இவ்வளோ லேட்டாக வர்றதுனால இவருடைய ரசிகர்கள் இருக்காங்கல்ல, இவரை பார்க்க வந்தவங்களை வந்து 3 பிரிவாக பார்க்கணும். 1வது ரசிகர்கள், 2வது இவருடைய கட்சி தொண்டர்கள், 3வது நம்ம ஒரு சினிமா நட்சத்திரத்தை நேராக பார்க்க போகிறோங்கிற ஆர்வத்தில் வந்த பொதுமக்கள். இந்த 3 பேரும் கூடுறப்ப நீங்கள் அனுமதி வாங்கியிருந்த 12 மணிக்கு கூடியிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருக்க மாதிரி 10,000 பேர் தான் வந்திருப்பாங்க. அப்போ அவங்க பார்த்துட்டு நிம்மதியாக போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் 12 மணின்னு சொல்லிவிட்டு 7 மணிக்கு வந்ததுனால ஒரு சிலர் 12 மணிக்கு தலைவர் வந்துடுவார், நம்ம வெள்ளனை போய்ட்டு முன்னாடி உட்காரணுன்ட்டு 10 மணிக்கே வந்திருப்பான். இன்னும் ஒரு சிலர் 6 மணிக்கே காலையில் வந்திருப்பான். அப்போ காலையில் ஒருத்தர் 6 மணிக்கே வந்து நம்ம இந்த இடத்துக்கு தலைவர் 12 மணிக்கு வந்துடுவார்னு வந்து காத்திருக்கிறவனுக்கு எப்போ தலைவரை பார்க்க முடியுது, 7 மணிக்கு தான் பார்க்க முடியுது. அப்போ 6 to 12 ஒரு 6 மணி நேரம், அதில் ஒரு 7 மணி நேரம், 13 மணி நேரம் ஒருத்தன் ஒரு இடத்துல தண்ணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், அதாவது சிறுநீர் கழிக்க முடியாமல், பாத்ரூம் வசதி இல்லாமல் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு எவ்வளோ நேரம் நிற்பான் வெயிலில், வேர்வையில்? அவன் உடம்புல தாங்குகிற மாதிரி சக்தி எந்த அளவுக்கு இருக்குமா, எல்லாருக்கும் இருக்குமா? அடுத்து நீங்கள் சொன்னபடி 12 மணிக்கு வந்திருந்தால் அந்த கூட்டம் அவ்வளோதான் இருந்திருக்கும். நேரமாக சரி இந்த அடுத்தாப்பில் வந்துடுவார், வந்துடுவார்னு ஒவ்வொருத்தரும் அரை மணி, நீங்கள் நேரத்தையும் அறிவிக்கலை. நீங்கள் 12 மணிங்கிற தப்பு, 7 மணிக்கு தான் வருவாருன்னா அவன் களைஞ்சு கூட போயிருப்பான். இல்லாட்டி போயிட்டு தனக்கு தேவையான அந்த சுய தேவைகளை ஒரு டீ குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கும் வழி இல்லை. வந்துடுவாரோன்னு நிமிஷத்தை எதிர்பார்த்து 7 மணி வரைக்கும் இருந்ததில்ல. இதில் வந்து உங்கள் ரசிகர்கள்லாம் கட்டுப்பாடாக உள்ள ரசிகர்களா? ஒருத்தன் ஏறான் மரத்து மேலே, ஒருத்தன் ஏறான் என் மின்கம்பத்தில், ஒருத்தன் என்ன பண்ணால் கொட்டாய் போட்டிருக்கு, பொத்துக்கிட்டு கொட்டாய்க்கு மேலே தலையை பிடிச்சிட்டு வர்றான். ஒருத்தன் மரக்கலையிலே தொப்புன்னு மரக்கரை விழுந்து உடனே கீழே நிலவெல்லாம் அடிபடிச்சாவுறான். இப்படி 7 மணி நேரம் தாமதமாக வந்த விஜய் அவர்கள் தான் முதல் குற்றவாளி. இதை காவல்துறை மேலே எப்படி குறை சொல்ல முடியும்? நீங்கள் சொன்னபடி 12 மணிக்கு வந்திருந்தான், நீங்கள் சொன்னபடி 10,000 பேர் வந்திருந்தான், அதுக்கு காவல்துறை தயாராக தானே இருந்தாங்க. அந்த 10,000 பேருக்கு தகுந்த மாதிரி 150 காவலர்கள் அவங்க போட்டிருந்தாங்க. நீங்கள் 20,000 30,000 பேரை 7 மணி வரைக்கும் லேட் பண்ணி கொண்டு வந்ததுக்கு நீங்கள் தானே பொறுப்பு. அதுலேயுமே அவங்க ரொம்ப அட்வான்ஸாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, 10,000 பேர் கூடுறதுனால இந்த பிள்ளைங்க ஆட்டம் போட்டு ஏதாச்சும் தள்ளுமுள்ளு பண்ணி மக்களை சாச்சிடுவாங்கன்னு தான் முன்னெச்சரிக்கையாகவே ஆம்புலன்ஸை கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. அப்போ 10,000 பேர் கூடுற இடத்துல ஒரு ஆம்புலன்ஸை நிறுத்த முடியும்? அதில் 5-6-10 ஆம்புலன்ஸை கொண்டாந்து அட்வான்ஸாக நிறுத்தினது போலீஸ் செஞ்ச நல்ல வேலை தானேங்க. ஒருவேளை ஆம்புலன்ஸை நிறுத்தலைன்னா நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க, அவ்வளோ பேர் கூடுறோம்ல, நீங்கள் ஆம்புலன்ஸ் நிறுத்தலைன்னு கேட்டிருப்பீங்கல்ல. அப்போ காவல்துறை வந்து அது கடமையை சரியாக செஞ்சுருக்கிறது. நீங்கள் உங்கள் கடமையை, உங்கள் அரசியல் முறையை சரியாக செய்யலை. உங்களுக்கு அது செய்யக்கூடிய அந்த அனுபவம், ஆற்றல் இல்லைங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. உங்கள் தலைவர் விஜய் வந்து வர்ற வண்டி வந்து பிரம்மாண்டமான வசதி உள்ள ஏர் கண்டிஷன் வண்டியில் வர்றாரு பஸ்ஸில்.
அந்த அந்த பஸ்ஸுக்குள்ளே சகல வசதி பங்களா மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி வர்றவர் மக்களை சந்திக்கிறப்ப அந்த பஸ்ஸை விட்டு மேலே வந்து எவ்வளோ நேரம் நிற்கிறாரு? 13 நிமிஷம் நிற்கிறாரு. அதுக்கு மேலே அவரால் நிற்க முடியாது, அவருக்கு வேக்க ஆரம்பிச்சிடும், ஓடி போயிடுறாரு உள்ளே. இப்போ இந்த தலைவர் வந்து நம்மளுக்கு 13 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியலையே, காலையிலேருந்து 13 மணி நேரமாக ஒருத்தன் நிற்கிறானே, அவன் என்ன பண்ணியிருப்பான்? தண்ணி குடிச்சிருப்பானா, டீ குடிச்சிருப்பானா, சாப்பிட்ருப்பானா, பாத்ரூம் போயிருப்பானா? பொம்பளைங்க நிற்கிறாங்களே, பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்களே, என்ன ஆகிருப்பாங்கிற கவலை அவருக்கு வந்திருக்க வேணாமா இல்லையா? அதற்கான எந்த ஏற்பாடாச்சும் பண்ணாங்களா? எதுவுமே செய்யலை. அப்போ எதுவுமே செய்யாமல் நீங்கள் தவறு செஞ்சுட்டு காவல்துறை மேலே குற்றம் சொல்கிறது தவறுங்கிறது நம்மளுடைய ஒரு அன்பான ஒரு ஆலோசனை, ஒரு கருத்து. ஆலோசனை கருத்து அந்த சரி, அந்த காவல்துறைக்கு கட்டுப்படுத்தணும்னு சொல்லுங்கள். நீங்கள் ஆட்டம் போகிறப்ப மற்ற கூட்டங்கள், இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட அதே இடத்துல கூட்டம் கூட்டியிருக்காரு, வந்தவங்கெல்லாம் அமைதியாக நின்றாங்க. ஏற்கனவே எல்லா கட்சி தலைவர்களும் கூட்டம் நடத்தியிருக்காங்க. எம்ஜிஆர் நடத்தியிருக்காரு, சிவாஜி கணேசன் நடத்தியிருக்காரு, விஜயகாந்த் நடத்தியிருக்கிறாரு, கமலஹாசன் நடத்தியிருக்கிறாரு, நாம் தமிழர் சீமா நடத்தியிருக்கிறாரு, இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி நடத்தியிருக்காங்க. எல்லோரும் நடத்துகிறாங்க. ஆனால் அந்த தொண்டர்கள் மக்கள்லாம் அமைதியாக நிற்பாங்க. ஆனால் உங்கள் ஆளுகள்லாம் அப்படி இல்லையே, குதிக்கிறாங்களே கடந்துக்கிட்டு. நீங்கள் வந்து 10,000 பேருக்குள்ளே வர்றதா சொல்லிட்டு 30,000 பேர் அந்த ரோட்டுக்குள்ளே நெருக்கிறப்ப என்ன ஆகும்? ஒருத்தன் நெருக்கி நிற்பான். சரி, அப்படி நிற்கிறப்பாச்சும் அமைதியாக நிற்கிறானா? இவன் அதுலேயும் ஆட்டம் போடுவான், கையை காலை போட்டு ஒரு குத்திச்சான்னு வச்சுங்க. பக்கத்தில் ஒரு தள்ளாத மனுஷன் 70 வயசுக்காரன் இருப்பான், அவனை ஒரு இடி அடித்தோன்னே அவன் தள்ளாடி என்ன பண்ணுவான்? அடுத்தவன் மேலே விழுவான். இவன் விழுவேன்னு எதிர்பார்க்காம இருந்தான், அவன் 4 பேர் மேலே விழுவான், 4 பேர் 40 பேர் விழுவான். அப்படி விழுந்தானங்க இப்போ செத்து போயிட்டாங்க. அப்போ அதுக்கு பேசிக் காரணம் யார்? உங்கள் தலைவர். உங்கள் தலைவர் தாமதமாக வந்தது, நீங்கள் போடுற ஆட்டம், கட்டுப்பாடு இல்லாமல் செய்கிற விஷயங்கிறதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. இதுக்கு காவல்துறை மேலே குற்றம் சொல்கிறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. அடுத்து என்ன சொல்கிறீங்க? ஆம்புலன்ஸ் எப்படி அத்தனை ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா, அப்போ ஆம்புலன்ஸை நிறுத்தலைன்னா ஏன் நிறுத்தலைன்னு கேட்பீங்க. 3வது கேள்வி கேட்குறீங்க, நிகழ்ச்சி நடந்தவுடனே 10 நிமிஷத்தில் எப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தெரியும்னா? அது அப்படி தெரிஞ்சால் தாங்க முதலமைச்சர். ஏற்கனவே தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு, 13 பேரை சுட்டாங்க. சென்னையில் அப்போ முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட போய் கேட்குறாங்க, என்னங்க 13 பேரை சுட்டுட்டாங்களே அப்படிங்கிற. அப்படியா, நான் டெலிவிஷனை பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன்றாரு. இப்படி தான் முதலமைச்சர் சொல்லணுமா? நாட்டில் எந்த மூலையில் ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் உடனே அதை உணர்ந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கிற ஆளு தாங்க முதலமைச்சர். அதைத்தான் ஸ்டாலின் செஞ்சுருக்காரு. அதை செய்யாமல் இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாருங்கள், இவ்வளோ இது நடந்துச்சு, கண்டுக்காமல் முதலமைச்சர் தானே சொல்ல மாட்டீங்களா? 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஆர்டர் போகிறாரு, கலெக்டருக்கு ஆர்டர் போகிறாரு, மெடிக்கலுக்கு ஆர்டர் போகிறாரு, அங்கே உள்ள மந்திரிகளுக்கு ஆர்டர் போகிறாரு. அடுத்து சொல்கிறீங்க நீங்கள் வந்து இவர் இவர் செந்தில் பாலாஜி எப்படி அங்கே வந்தார்? முதலமைச்சர் சொன்னால் வரத்தானங்க செய்வார். செந்தில் பாலாஜி மட்டுமா வந்தார்? எல்லாரும் வந்தாங்களே, திமுகவில் உள்ள மந்திரிகள்லாம் வந்துட்டாங்களே, அங்கே உள்ள நிர்வாகிகள்லாம் வந்துட்டாங்களே. அப்போ செந்தில் பாலாஜி கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு, அவங்க ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இது மாதிரி ஐயோ உடனே கூட்டத்தை கேன்சல் பண்ணிவிட்டு உடனே எல்லா மெடிக்கலுக்கும் தனியார் ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபோன் பண்ணுறாரு. அப்பா, இந்த கேஸுகள் யாரும் வந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, காசுலாம் கேட்காதீங்க, எதுவாக இருந்தாலும் அதுக்கு பேமெண்ட்டு நான் பொறுப்புன்னு சொல்லி வைத்தியம் பார்க்க சொல்லியிருக்காரு. அது தப்புங்கிறீங்களா நீங்கள்? ஆக நீங்கள் முன்னேற்பாடு எதுவுமே பண்ணாமல் ஒரு கூட்டத்தை நடத்தி உதவி செய்ய வந்த செந்தில் பாலாஜியை வந்து நீங்கள் வந்து இது சதித்திட்டம் பண்ணிட்டாரு அப்படி அப்படின்னு சொல்கிறதுலாம் வீணா அபாண்டா. இது உங்களுக்கு தான் கெட்ட பேரை உண்டாக்கும். நீங்கள் திட்டம் இல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறீங்க? மக்களை வந்து சேதப்படுத்திருக்கீங்கிறது தான் இப்போ தெளிவாக தெரிய வருது. அடுத்தாப்புல என்ன சொல்கிறீங்க? இதில் வந்து அதாவது என்ன இருக்குது? மர்மம் இருக்குது. என்ன மர்மம் இருக்குது? அதாவது இப்படி வச்சு பார்ப்போம். விஜய் அவர் வந்து தன்னுடைய தொண்டர்களையும் ரசிகர்களையும் சாகடிக்கணும் அவர் ஏதாவது நினைப்பாரா? நினச்சிருக்க மாட்டார். அவருக்கு அரசியல் புரிதல் இல்லை, முன்ன பின்ன அவர் அரசியல் செஞ்சதில்லை. சினிமா மாதிரி நிஜம் நினச்சிட்டார். சினிமாவில் கையை டஸ்டன் தட்டுவார், 100 பேர் போய் விழுவாங்க. உண்மையில ஒரு கையில் தட்டி 100 பேர் போய் விழுவ முடியுமா? அது மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு அரசியல் நினச்சி வந்து செய்கிறாரு. 6 மணி நேரம் 7 மணி நேரம் போனோம்னா நம்ம கூட்டம் அதிகமாக காமிச்சோங்கிற நம்மளுக்கு ஒரு கெத்து இருக்குன்னு நினைக்கிறாரு. அது கெத்து ரொம்ப பேரை செத்தாக்கிருச்சுங்கிறது தான் இப்போ வேதனையான விஷயம். அதனால் வந்து இந்த விஜய் அவர்களுக்கு வந்து அனுபவம் இல்லாத காரணத்தினால தான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய சோகம் நடந்திருக்குது. அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து போய் இதே விஜய் அவர்களுக்கு வந்து அவங்க அப்பாவோ அல்லது மகனோ மனைவியோ அம்மாவோ அந்த கூட்டத்தில் இருந்து அடிபட்டிருந்தா இவர் உடனே விட்டுட்டு ஓடி போயிருப்பாரா மெட்ராஸுக்கு? கூட 2 பார்த்துருக்க மாட்டாரா? அப்போ அவர் கட்சியை சேர்ந்த ஒரு 41 இன்னும் அவர் நிற்கிறப்ப 33 பேர் இறந்துருச்சுன்னு சொன்னாங்களே.
இன்னும் சொல்லப்போனால் அவர் பேசிகிட்டு இருக்கிறப்ப 4 பேர் கீழே விழுவுறான் மயங்கி. அந்த 4 பேர் விழுந்து அப்போயே இறந்துட்டான். ஆனால் மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டான்னு தான் உடனே என்ன பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸ் வர்ற ஆம்புலன்ஸை அடிக்கிறாங்க. உள்ள ஏன்டா நீ கூட்டத்தை கலைக்க ஆம்புலன்ஸ் வரேன்னு 5-4 அணில் குஞ்சு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு காரணம் நம்ம அவர் அண்ணன் எடப்பாடியார். அவர் ஒரு கூட்டத்தில் சொல்லிட்டார்ல, நீங்கள் வேணுண்டே ஆம்புலன்ஸை விடுறீங்கய்யா, இந்த மாதிரி விட்டிங்கன்னா ஆம்புலன்ஸில் டிரைவர் எல்லாம் ஆம்புலன்ஸில் அனுப்ப வேண்டி வரும்னு சொன்னார்ல, அதோடைய விளைவு. அப்போ காப்பாற்ற வந்து ஆம்புலன்ஸை நீங்கள் மறைச்சிட்டு வம்பு பண்ணினதுன்னா, அப்படி இருந்தால் அவனை ஜமாளித்து வந்துட்டாங்க. உள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. அப்போ பாருங்கள், எத்தனை ஆம்புலன்ஸ் வந்தாலும் பத்தலைங்கிற அளவுக்கு அத்தனை பேர் இது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போட்டுட்டு ஓடி போயிடுறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஆஸ்பத்திரிக்கெலாம் வந்திருக்கணும். அப்போ நீங்கள் இப்போ சொல்கிறாரு, விஜய் சொல்கிறாரு, என்னை போக வேணாலும் காவல்துறை தடுத்துட்டாங்களோ. யார் தடுத்தது உண்மையாக இருக்குன்னு வச்சுங்க. அப்போயே நீங்கள் பத்திரிக்கை உங்களுக்கு கேட்குறான்ல, அப்பா நான் வந்து அடிபட்டவன் செத்தவன்லாம் பார்க்கணுன்னு போகிறேன், என்னை காவல்துறை விட மாட்டேங்கிறாங்க, அது வந்து ஏதோ ஒரு எல்லண்டோ பிரச்சனை வரும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல, அதனால நான் போகிறேன், என் மனசு பூரா இங்கே தான் இருக்குது, நான் வேணுங்கிற ஒத்துழைப்பு செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை? ஒன்றுமே பேசாமல் திருச்சிக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க. ஏர்போர்ட்டில் உங்களை விரட்டிட்டு வந்து கேட்குறாங்க, அங்கே பதில் சொல்லலை. சென்னையில் போய் இறங்குறீங்க, சென்னை ஏர்போர்ட்டில் கேட்குறாங்க, பதில் சொல்லலை. அன்றைக்கி பூரா பதில் சொல்லி அடுத்த நாள் ஒரு நாள் கழித்து 3ஆவது நாள் தான் வாயை திறக்கிறீங்க. ஆனால் அந்த சம்பவம் நடந்த உடனேயே அடுத்த நாள் காலையில் வர்றதா இருந்த சிஎம் என்ன பண்ணார், உடனே மிட் நைட் 1 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வர்றாரு. அவர் மட்டுமா வர்றாரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வர்றாரு, ரகுபதி வர்றாரு, செந்தில் பாலாஜி வர்றாரு. அதே மாதிரி துபாய் போயிருந்த உதயநிதி தன்னுடைய ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிட்டு அவர் வர்றாரு. அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வர்றாங்க. அதே மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய நவாஸ் கனி எம்பி வர்றாரு. முஸ்லீம் லீக்குடைய மாநில பொதுச்செயலாளர் அபூபக்கர் வர்றாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி வர்றாங்க. துரை வைகோ வர்றாங்க. பாரதிய ஜனதாவிலேருந்து நிர்மலா சீதாராமன் வர்றாங்க. இப்படி எல்லாரும் வர்றாங்க இல்லைங்க, நீங்கள் மட்டும் ஏங்க வரல? இப்போ உதாரணமாக ஒரு ரோட்டில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 வீலரில் போயிட்டுருக்காரு. ரோட்டில் ஒரு ஆள் 2 ஆள் அடித்து போட்டாங்கன்னா என்ன பண்ணுவார், அடித்தவர் இது வண்டியை போட்டு ஓடுவார். ஆனால் அதே சமயம் அந்த வேடிக்கை பார்த்தவங்க, அக்கம் பக்கத்தில் நின்றவங்க, ஏத்தாவில் டீ குடிச்சுட்டு ஜாமான் விட்டியாருவாங்க, அந்த மக்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும். இதான் நடக்கும். அப்போ இந்த ஓடுறதுக்கு என்ன காரணம்னா, இவருக்கு மனசு குற்ற உணர்வு. ஐயோ நம்ம அடிச்சிட்டோம், நம்ம அங்கே நின்றோம்னா எல்லாரும் சேர்ந்து நம்மளை அடித்து போட்டுருவாங்க, இவர் தப்பு செஞ்சிருவோங்கிற அந்த குற்ற உணர்வில் தான் ஓடுறாரு. அதே மாதிரி குற்ற உணர்வில் தான் விஜய் ஓடுறாரு. விஜய் மட்டுமா ஓடுறாரு, ஆதவர்ஜனா ஓடுறாரு, புஷ்டி ஆனந்த் ஓடுறாரு, ஜான ஆரோக்கியசாமி ஓடுறாரு, எல்லாரும் ஓடுறாங்க குற்றம் செஞ்சிட்டோங்கிற குற்ற உணர்வோட. ஆனால் அதே சமயம் திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட்டு, முஸ்லீம் லீக்கு, விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் எல்லாருமே ஸ்பாட்டில் நின்று உதவி செய்கிறாங்கிறப்ப இது யார் உங்களுக்கு வந்து இதை வந்து உங்களுக்கு சதி செய்தது? யாருமே சதி செய்யலை, நீங்கள் தான் சதி செஞ்சுருக்கிறீங்க. நீங்கள் செய்த சதி தெரியாமல் செஞ்ச சதி. நீங்களும் உங்கள் தொண்டர்களை சாகடிக்கணும்னு செய்யலை, நீங்கள் உங்களை அறியாமல் அரசியல் புரிதல் இல்லாமல் செஞ்சது. இப்படி 41 இன்னுரிகளை நீங்கள் காலி பண்ணியிருக்கிறீங்க. இது மாதிரி செய்யக்கூடாது. இனிமேல் அரசாங்கம் இது போன்ற புரிதல் இல்லாத அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி கொடுத்தா 10,000 பேரை கூடுறீங்கன்னா 10 கோடி ரூபாய் டெபாசிட் கட்டு, ஏதாச்சும் விபரீதம் நடந்தால் உன் பணத்துலேருந்து நிவாரணம் கொடுப்போங்கிற கண்டிஷனை வச்சு அனுமதி கொடுக்கணும். இது மாதிரி நிகழ்ச்சி இனிமேல் நம்ம நாட்டில் எங்கேயுமே நடக்கக்கூடாதுங்கிற ஒரு தகவலை தான் நம்ம இது மூலம் நம்ம நேயர்கள்ட்ட பகிர்ந்துக்கிறோம். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்று மணிந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி.